Hi friends, வணக்கம். இங்க பாத்தீங்கன்னா இஞ்சி துண்டு வச்சிருக்கேன். அதாவது இஞ்சி, மல்லி, மிளகு இந்த மூணையும் போட்டு நம்ம டீல வந்து கொதிக்க வச்சு காபி போடலாம். இந்த மாதிரி டீ பண்ணீங்கன்னா உண்மையிலே சளி எல்லாம் ரொம்பவே தீரும். இப்போ மழை வந்து நம்ம சென்னையில வந்து ரொம்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு அழகா பெப்பர் வந்து நம்ம இடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி நல்லா நசுக்கணும் நம்ம. ஒரே ஒரு பெப்பர் மட்டும் எப்படி ஓடுது பாரு. இப்படி கிடைக்க மாட்டேன். நசுக்கிட்டோம். இஞ்சி ஆயிடுச்சு. அம்மி மாதிரியே அரைக்கிறேனா? அழகாவே இந்த இஞ்சியை வந்து அப்பாடா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்து இது வந்து அரைஞ்சிடுச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருந்த சப்பாத்தி கட்டையிலேயே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எவ்வளவு அழகா தூள் பண்ணிட்டோம்னு. இப்போ வாங்க நம்ம டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டீ வந்து போட்டு ரெடியா வச்சிருக்கேன். இதுல வந்து சுகர் ஆட் பண்ணியாச்சு, டீ தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடிச்ச இஞ்சி, தனியா, பெப்பர் இதை போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க. இன்னும் ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். ரெடி. என்ன ஒரு வாசனை, தனியா வாசனை. ஆனா இந்த டீயை வந்து நான் குடிக்க போறது கிடையாது. யாருன்னு பார்க்க போறீங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த எப்படி பாருக்கு? சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு ஒரு ஃபீவர், அதனால இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பல. அவருக்கு தான் இந்த இஞ்சி, மல்லி, தனியா இவருக்கான டீ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்கோம் நம்பரை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை பாய்.